ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா த ரியல் லைஃப் பிளேயர் அப்படின்ற இந்த ஒரு மான்வாவோட ஒரு 5 எபிசோடு கண்டினியூஸாக ஒரு 30 மினிட்ஸ்க்கு பார்க்க போகிறோம். ஒரு லாங் வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி இந்த 5 எபிசோட்ஸ் தனித்தனியாக போட்டிருக்கேன். பட் நம்ம சேனல் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வியூஸ் டவுனாக போகிறதுனால மொத்தமாக போட்டு பார்க்கலான்ற ஒரு ஐடியா யூஸ் பண்ணி மொத்தமாக போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மான்வாக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான ஆஃபரும் வச்சிருக்கோம். அதுதான் ஒரு கூல் கிவ்அவே பண்ண போகிறோம். அந்த கிவ்அவே ஒன்றும் இல்லை, ரியல் லைஃப் பிளேயர் மான்வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அனிமேவோட வீடியோக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 10வது வீடியோவில் அந்த ஒரு பர்சன் நான் சூஸ் பண்ணி இந்த ஒரு மான்வா மொத்தமாக பிரிண்ட் அவுட் எடுத்து ஜெராக்ஸ் போட்டு அவங்களோட வீட்டுக்கே சென்ட் பண்ணி வச்சிருவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஏகப்பட்ட அனிமேஸ் வந்து போட்டிருக்கோம். ஏகப்பட்டதான் சொல்லும்போது ஒரு 4-5 போட்டிருக்கோம். அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு பாருங்க. நம்ம சேனல் வந்து ஒரு மாதிரி க்ரோவே ஆக மாட்டேது, எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம திரும்ப முயற்சி பண்ணணும். பண்ணாமல் இருந்தால் தான் தப்பு. ஸோ என்னோட முயற்சி மொத்தத்தையும் நான் போடுறேன். அதுக்கு எனக்கு தேவையெல்லாம் உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சின்ன சப்போர்ட்ஸ் மட்டும் தான். அப்படி சப்போர்ட் பண்ண விருப்பம் இல்லைனா கூட என்னோட சேனல் உங்களுக்கு சில காரணங்களால் பிடிக்காம போயிருக்கலாம். அந்த காரணங்கள் என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ரோ உன்னோட வாய்ஸ் பிடிக்கல, ப்ரோ நீ இந்த இடத்துல ஸ்டக் ஆகுன்னு சொன்னீங்கன்னா அதை நான் சேஞ்ச் பண்ணிட்டு மேலும் அந்த பிரச்சனைலாம் வராமல் பார்த்துப்பேன். சப்போஸ் உங்களில் யாருக்காச்சும் சில மான்வாஸ் வேறு என்ன மான்வா பார்க்கணும்னு தோணுது, பட் நம்ம அந்த மான்வா மற்ற சேனல் இல்லைன்னா அந்த மான்வாவோட நேம் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லி வச்சுட்டு போங்க. அந்த ஒரு மான்வாவும் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நான் 3 மான்வாவை தொடர்ந்து பண்ண கூட ரெடியாக இருக்கேன். பட் எனக்கு அது எல்லாம் தேவை சின்ன சப்ஸ்கிரைபர்ஸும் அதுக்கு தேவையான ஒரு சின்ன சப்போர்ட்ஸ் மட்டும்தான். இதுக்கு மேலே பேசி உங்களோட மூட நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஸோ வளவலன்னு பேசாமல் இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அது ரியல் லைஃப் பிளேயர் மான்வாவோட 5 எபிசோட்ஸ். ரியல் லைஃப் பிளேயரோட சாப்டர் 1க்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சாப்டர் 1ஓட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பேக்ரவுண்ட் ஒரு வாய்ஸ். இவங்க என்னதான் கூட்டமாக வந்தாலுமே என்ன கொலை பண்ண முடியாது. அவங்க எல்லாருமே வரது சாவுக்காக தான். இவங்க எல்லாரையும் நான் கொலை பண்ண போகிறேன். ஆனால் இவங்களை அனுப்புறவனுக்கு சாவலன்றது எனக்கு தெரியணும். ஸோ நான் அவனை தான் தேடி போயிட்டு இருக்கேன். இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க காரணம் இது ஒரு டஞ்சன். இன்னும் தெளிவாக சொல்ல போனால் இந்த உலகத்திலே மொத்தம் 8 தான் இருக்கு. அந்த 8வதுல த அபேஸ் அப்படின்ற இந்த ஒரு டஞ்சனுக்கு தான் வந்திருக்கேன். ஒன் ஆஃப் த டார்க்கஸ்ட் கார்னர் டஞ்சன் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. ஸோ நம்ம ஹீரோ இப்போ வந்து வேற ஒரு டஞ்சனை கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு உலகத்தில் 8 ரொம்ப பயங்கரமான டஞ்சன்ல இப்போ யாருமே போவாத இடத்துக்கு நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. அப்படி வந்த ஹீரோவுமே ஏகப்பட்ட ஏலியன்ஸை கொலை பண்ணி தீக்கும் போது ஒரு பெரிய ஏலியன் பின்னாடி சத்தம் போட்டுட்டு வருது. என்னடான்னு பார்த்தா அங்கே ஒரு பெரிய ஏலியன்ல மொத்தம் 3 ஏலியன், ஒரு ஸ்னேக் ஒரு ராக்குன்னு சொல்லி 3 வர நம்ம ஹீரோ வாங்கடா மொத்தமாக வாங்கடா, அவங்க எல்லாரையும் நான் முடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ வெறி கொண்டு நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு இருக்கும்போது அங்கே அட்டாக் பண்ண ஸ்டார்ட் ஆகுது. ஸோ முதல்ல ஒரு ஏலியன் வருது, அதை ஒரே வெட்டில் வெட்டி கொலை பண்றாரு. அதுக்கடுத்து பின்னாடி ஒரு ஏலியன் வருது, அதையும் அடிச்சு கொலை பண்றாரு. ஆனா அந்த ஒரு டைம்ல எதிர்ச்சியா நம்ம ஹீரோ பின்னாடி திரும்பும் போது ஒரு பாம்பு வந்து நம்ம ஹீரோவோட கையை வந்து கடிச்சிருது. ஸோ நம்ம ஒரு அனிமல் இருக்கிறதுனால ஏலியன் மென்ஷன் பண்ணோம்னா மான்ஸ்டர். ஸோ ஒரு பாம்பு மாதிரி இருக்க மான்ஸ்டர் நம்ம ஹீரோவோட கையை கடிக்க நம்ம ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம அதோட கையை அப்படியே கீழே இருக்கு மேலே ஒரு லேசர் மாதிரி ஒரு பெரிய அட்டாக் அந்த பாம்பு மேலே வைக்கிறாரு. அது வச்ச உடனே நம்ம அந்த பாம்பு மான்ஸ்டர் வந்து கீழே விட உடனே அதோட தலையா அவரோட கத்தியால ஒரே விட்டு அந்த மான்ஸ்டரோட தலை துண்டா போகுது. அந்த ஒரு டைம்ல பின்னாடி இருந்து ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா இன்னொரு மான்ஸ்டர் வெறிகொண்டு நம்ம ஹீரோ ஓடி வருது. நம்ம ஹீரோ அதையும் கத்தியால வெட்டிடலாம்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு வெட்ட அந்த ஒரு மான்ஸ்டர் நம்ம ஒன் பஞ்ச் மேன் சைதாமா மாதிரி பல்லாலே அந்த கத்தியை கடிச்சு 2 துண்டா உடச்சு நொறுக்கி போடுறது. அது உடச்சு போட்டது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு அடி அடிக்க நம்ம ஹீரோ ஒரு 10 அடி பின்னாடி தள்ளின்னு போய் விளையாடுறாரு. விழுந்த வேகத்தில் நம்ம ஹீரோவும் எந்திரிச்சு அட்டாக் பண்ண ரெடியாக நிற்கும் போது அந்த ஒரு மான்ஸ்டர் வேகமாக நம்ம ஹீரோவை நோக்கி ஓடுது. ஸோ உடஞ்ச கத்தி இதுக்கு மேலே இருந்தால் வேலைக்காவது அந்த கத்தியை தூக்கி போட்டு நம்ம ஹீரோ ஒரு ஸ்பெல்லை கேஷ் பண்ணி பின்னாடி பக்கம் ஒரு கத்தியை வர வைக்கிறாரு. அது கிட்ட வர அந்த ஒரு டைமை பார்த்து அதுவும் அடிக்க வர நேரத்தில் தன்னுடைய புதுசாக கேஷ் பண்ண அந்த ஒரு கத்தியை வச்சு அதையும் முடிச்சிடுறாரு. ஸோ அடிச்ச அடியில் அந்த ஒரு மான்ஸ்டரும் அதே இடத்துல காலியாகுது. ஸோ நம்ம ஹீரோ வந்த பெரிய சைஸ் 3 மான்ஸ்டர் முடிச்சிட்டாரு. இப்போ அடுத்தபடியாக நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்தோட பாஸ் மான்ஸ்டர், அதாவது பாஸ் டஞ்சன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஒரு பாஸ் மான்ஸ்டர் தேடி போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஏலியன்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்களா எனக்கு ஒரு ஆலியன்ற மாதிரி ஒரு டெரலுக்கு விட்டுட்டு போக ஸோ உள்ள நம்ம ஹீரோவும் அவர் வச்ச கத்தியை வந்து மறைய வச்சுட்டு உள்ள போயிட்டு இருக்காரு. பட் கடைசி அடிச்ச அந்த மான்ஸ்டரால் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் அடி வந்து வளவே பட்டுருக்குது. ஸோ அதனால நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்காரு, இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உள்ள போனா அந்த மான்ஸ்டரை கொலை பண்ணுறேன், ஸோ என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள இருக்க கதை வந்து நம்ம ஹீரோ வந்து திறக்க ஆரம்பிக்கிறான். இதுதான் அந்த கதவா, இது இப்படியாச்சும் திறந்துடணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ திறக்க உள்ள பார்த்தா ஒரே இருட்டா இருக்கு. நம்ம ஹீரோவும் பார்க்குறான், என்னடா இந்த இடம் ஃபுல்லாக இருட்டா இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக இங்கே தான் அந்த மான்ஸ்டர் இருந்தால் ஆகணும், வேற இடமே கிடையாது, இந்த இடத்துல இருட்டா இருக்குன்னு சொல்லும்போது முன்னாடி ஒரு ஃபிளாஷ், முன்னாடி பார்த்தா ஒரு ஃபிளாஷ்ல ரெட் கலர்ல ஒரு கண்ணு வந்து திறக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் பாஸ் மான்ஸ்டர் நம்ம சொல்லி ஹீரோ பார்க்க அந்த ஒரு கண்ணு திறந்த உடனே அது பார்த்தா அந்த தண்டிக்கு இருக்குது. அது திறந்த செகண்ட் நம்ம ஹீரோக்கு ஒரு அட்டாக் போகுது. நம்ம ஹீரோட வயிற்றுல அவ்வளோ பெரிய ஒரு ஓட்டை விழுந்த அடியில் நம்ம ஹீரோ ஒரு பல அடிக்கு வந்த கதவுக்கே போய் அடிச்சு தெரிச்சு போய் விளையாடுறாரு. ஸோ நம்ம ஹீரோக்கு இதே இடத்துல பயங்கரமாக அடிபட்டுருது. வயிற்றுல ஒரு பெரிய ஓட்டன்றதுனால இந்த ஒரு இடத்துல நம்ம ஹீரோவால் எதுவுமே பண்ண முடியலை. நம்ம ஹீரோ அடிபட்டு அட கடவுளே இந்த இடத்துல நான் போய் சாகணும், இது நினைச்சா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னதான் இந்த உலகத்துல கஷ்டமான ஒரு 8 டென்ஷன்ல அடியில போய் நான் செத்தாலுமே எனக்கு வேற வழி தெரியல.
இப்போ நான் எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல தான் சாவ போறேன் போது ஒரு பொண்ணு வந்து கத்திக்கிட்டே வரா, யூ இடியட், நீ வந்து சாவறியா, நீ சாவ கொடுதுன்ற மாதிரி ஒரு பொண்ணு அழுதுகிட்டே புலம்பிட்டு வரா, நீ சாவ கொடுது, நீ சாவ கொடுன்னு ஒரு பொண்ணு அந்த பதற்றத்தோட நம்ம ஹீரோ வந்து ஹீல் பண்ண ட்ரை பண்றா. ஸோ மேபி இவங்க தான் நம்ம ஹீரோயின் நினைக்கிறேன். நம்ம ஹீரோ சொல்றா, இல்ல இது வேஸ்ட்டு, நான் செத்துருவேன், நீ இந்த இடத்த விட்டு ஓடுற வழியை பாரு அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணும் அதுக்கு இல்லை நீ சாவ மாட்டே அப்படின்ற மாதிரி ஒரு கொலவெறியோட அந்த பொண்ணு வந்து முயற்சி வந்து இறங்கிட்டு இருக்கா. ஸோ அழுதுகிட்டே அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ பார்த்து, நான் அவனை போக விட மாட்டேன், நீ என்னை விட்டு எங்கேயும் போகிற மாதிரி அழுதுட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, இவ கண்ணை பார்த்தியா, ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல நான் செத்துருவேன், என்னதான் இது பண்ணாலும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கத்திட்டு இருக்கா, என்னால் முடியும், உன்னால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எல்லா முயற்சி எடுத்துட்டு இருக்க. ஸோ நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு அந்த பொண்ணை பற்றி. அந்த பொண்ணு வேறு யாருமே கிடையாது, நம்ம ஹீரோவோட ஆளு தான். எந்த ஒரு கேரக்டருமே நம்ம ஹீரோ வந்து அந்தளவுக்கு லவ் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம ஹீரோயின் மட்டும் தான் நம்ம ஹீரோவை ஃபர்ஸ்ட் டைமாக லவ் பண்ணாங்க. ஸோ அதனால் நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இத்தனை வருஷத்தில் அவரோட பாசத்தை வந்து அவர் காமிச்சதே இல்லை. ஸோ சாவ போகிற இந்த ஒரு டைமில் அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஹீரோயின் வந்து கத்திக்கின்னு அழுகுறாங்க, உன்னை காப்பாற்ற நான் எது வேணா பண்ணுவேன், உன்னை எப்படியாச்சும் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காப்பாற்றிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஃபிளாஷ் வந்து நம்ம ஹீரோ மேலே அடிக்குது. ஸோ அது வந்து ஃபிளாஷ் கிடையாது, அது ஒரு லேசர் மாதிரி. ஸோ அந்த இடத்துல அந்த பிளாஸ்ட் வந்து அடிச்சோடனே பிளாஸ்ட் ஆகுது. இதுக்கு அடுத்து நம்ம ஹீரோ எங்கேயோ டெலபோர்ட் ஆகிறா. எங்கடான்னு பார்த்தா ஒரு பேரண்ட் வந்து குழந்தைய பார்த்து, இங்கே பாரு, இங்கே பாரு, என்ன பாரு, என்ன பாரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்க்குறான், ஏன்னா இது எனக்கு இது மாதிரி டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஒரு குழந்தையா இருக்கான். நம்ம ஹீரோ ஒரு குழந்தையா மட்டும் இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து ட்ரை பண்ணுறான். அதாவது நம்ம என்னோட கையை வந்து அசைக்க பார்த்தா அசைக்கவே முடியல, ஏன் என்னோட கையெல்லாம் சின்னதாக இருக்கும்போது நம்ம ஹீரோ ரியலைஸ் பண்ணுறான், ஓ மை காட், நான் வந்து சின்ன பையனாக இருக்கேன், எப்படி இது சாத்தியம், நான் வந்து டைம் ட்ராவல் பண்ணி என்னோட சின்ன வயசில் இருக்கேன் அப்படின்னா இதுக்கு எதிரில் இருக்கிறது வந்து என்னோட அப்பா அம்மா, என்னோட எப்பா அம்மா. நான் என்னோட 17 வயசுலேருந்து 1 வயசுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து எங்கள் அப்பா அம்மா நான் அந்த இடத்துல செத்தது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு நம்ம ஹீரோ குறைஞ்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்து அவனோட பேரண்ட்ஸை பார்க்குறாங்க. அந்த பேரண்ட்ஸ் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே பார்த்தியா நம்ம பையன் உன்ன மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு குழந்தைய பார்த்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நம்ம அப்பா அம்மா எனக்கு 6 வயசு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ முடிவு பண்ணுறாரு, அப்போ நம்ம எப்படியோ டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம முடிவு பண்ணுறோம், கண்டிப்பாக நம்ம போகிறோம், நம்மளோட வாழ்க்கையை மாத்திரம், நம்ம அப்பா அம்மா கொலை பண்ணக்கூடாது, இந்த இடத்துல நம்ம ஃபியூச்சரை மாத்திரம் முடிவு பண்ணுறாரு. இந்த ஒரு தட்டி விட்டுட்டு இப்பவே வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. மான்வாவோட சாப்டர் 2ல நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, அவனோட உடம்பு வந்து ரொம்ப சின்னதா இருக்குது. பிகாஸ் அவன் வந்து இப்பதான் பிறந்திருக்கான் இல்லைங்களா. ஸோ நம்ம ஹீரோவோட பிறந்த படிச்சு நம்ம ஹீரோவால நவர முடியல, அசைய முடியல. ஸோ நம்ம ஹீரோ வந்து ஒரு 6 மாசம் கழிச்சு என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோ வந்து நகர்றான். அதாவது குழந்தை வந்து முட்டி போட்டு தவறுல ஸ்டேஜ், அதாவது கவுந்து படும் பாத்தீங்களா. ஸோ அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி இந்த ஒரு குரல், உன்னால முடியும் என் சைல்டு, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. யாரான்னு பார்த்தா இந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோவோட அக்கா. நம்ம ஹீரோவோட அக்காவை பத்தி நம்ம ஹீரோ இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த ஆக்சுவலி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் மீன்ஸ் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்ல விருப்பப்படுறேன். இதுக்கப்புறம் நான் சொல்லாம அந்த கதையோட கேரக்டரோட வாய்ஸ்ல நான் பேச ட்ரை பண்றேன். அது பிடிச்சிருந்தா மறக்காம ப்ரோ நீங்க கதையோட வாய்ஸ்ல பேசுங்கன்னு சொல்லுங்க. ஸோ அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன். இல்ல ப்ரோ நீங்க உங்களை மாதிரியே பேசுங்கன்னு சொன்னீங்களாலும் நான் அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ பேக் டு தி எபிசோட். நம்ம ஹீரோவோட அக்காவுமே அந்த இடத்துல இறந்துருப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். என்னோட அக்கா சின்ன வயசுலேயே வந்து இறந்துட்டா. அந்த கார் ஆக்சிடென்ட்ல எங்கள் அக்காவை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவள் கார் ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு என்னை பிடிச்சிக்கிட்டு நான் அவனை விட மாட்டேன், என்னை காப்பாற்றுவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, என் அக்காவும் அந்த இடத்துல இறந்துட்டா. ஆனால் இப்போ இவங்க முன்னாடி நான் நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்ல. அவங்க அக்காவும் ஹீரோவோட அக்காவும் வந்து, ஓ நீ வந்து நடந்துட்டியா, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நீ வந்து தவிர்த்துட்ட, இப்போ தான் தவிர்த்துட்ட, வாமாய்ச்சல் சொல்லி குழந்தைச்சு. ஒரு சில வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோக்கு வந்து 4 வயசு ஆகுது. 4 வயசு ஆனோடனே நம்ம ஹீரோவோட கை கால்லாம் அசைக்க முடியாதுனால நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறோன்னா, மானாவெல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுறது மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோவோட ஃபைட்டிங் டைம் எல்லாம் அப்போ வந்து நம்ம ஹீரோ கிட்ட மானா கம்மியா இருக்கும். பட் நம்ம ஹீரோ சின்ன பையன்றதுனால இப்பத்துல இருந்து நம்ம ஹீரோ வந்து மானா வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த ஒரு டைம்ல அவங்க அக்கா வரா. இனி என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இவ தான் என்னோட அக்கா, இவளுக்கு இருக்க மானா என்னை விட அதிகம், இவளுக்கு இந்த வயசுல இவ்வளவு மானா இருக்கு. பட் ஆனா இவளுக்கு இவ்வளவு மானா இருக்கிறதே இவளுக்கு தெரியாது. ஆனா இது வந்து நல்லதுக்கு இல்லை, இது வந்து ரொம்பவே கெட்டது. இது இந்த அளவுக்கு மானா வந்து உடம்புல கண்ட்ரோல் பண்ணா மான சிக்னஸ் வந்து இறந்துருவா. பட் எனக்கு தான் இதை பத்தி தெரியுமே. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு நான் பெரிய பையனானு இவளுக்கு மானா வசூலித்தத்தை கத்து தர போறேன். நம்ம ஹீரோவோட பேரை வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்கும், அது வாயிலே வராது. அதனால நம்ம ஹீரோனே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஹீரோவோட அக்காவும், தம்பி நீ சீக்கிரமா வா, நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து உன்னை விளையாட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய ஆசையாக கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், எது நான் அங்கே வரல, உங்களை மாதிரி சின்ன பசங்களோட விளையாட்டுலாம் நான் வரலன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அக்காவும் இதில் இல்லை நீ வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம அக்கா வந்து இழுத்துட்டு வந்துடுறாங்க. இழுத்துட்டு வந்து கிரவுண்டில் காட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், இந்த மாதிரி சின்ன பசங்க கிட்டே நம்ம வந்து மாட்டணும். நம்மளுக்கு வந்து 32+4 இதோட 36 வருஷம் நான் வாழ்ந்துருக்கேன், என்ன போய் இந்த மாதிரி சின்ன பசங்களை விளையாட வைக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு இருக்கான். ஸோ போன எபிசோட நான் வந்து 17 வயசுன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா ஹீரோ பார்க்க அப்படி தான் இருந்தான். பட் நமக்கு இப்போ தான் தெரியுது ஹீரோக்கு வந்து 36 வயசுன்னு. இந்த ஒரு டைம்ல பின்னாடி ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்றா. ஹே சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட்டணி. அந்த பொண்ணு வந்து டென்ஷன் ஆயிடுறா. நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் என்னோட பேரிட்டு கூப்பிடு, என்ன சின்ன பொண்ணு கூப்பிடாதுன்னு சொல்லி ஹீரோ சொல்ல. ஆனா நீ பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை கலாச்சிடுறான். நம்ம ஹீரோவும் சேர்ந்து அவங்க அக்கா கூட கொஞ்சோண்டு விளையாடிட்டு இருக்கா. நம்ம அக்காவை பாக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து எல்லாரும் பாக்குறாங்க, எல்லா சின்ன பசங்களும் இப்படி தான் விளையாடிட்டு இருப்பாங்க. விருப்பம் பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல நம்ம ஹீரோவோட அக்கா வந்து, இல்ல நீயும் விளையாடு, நீ ஜாலியாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஸோ இந்த ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பாக்குறான், ஆமா இல்ல
இதுதான் குடும்பம். என்னோட சின்ன வயசுல நான் குடும்பத்து கூட வாழ்ந்தது கிடையாது, ஆனா இப்போ வாழ்றேன். ஸோ இப்போ இருக்க வாழ்க்கையில வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி நம்ம ஹீரோ முடிவு பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் தன்னோட அக்கா கூட இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட அக்காவும் பாக்குறாங்க, தம்பி நீ பாத்தியா எவ்வளவு தூரம் வந்துட்ட, உன்னோட சட்டெல்லாம் அழுக்காயிடுச்சு, நீ அந்த அளவுக்கு விளையாடி இருக்கன்னு சொல்லி நம்ம ஹீரோட அக்கா வந்து ஹீரோ கலைச்சிட்டு இருக்கு. பின்னாடி இருந்து ஒரு உரும்புற சத்தம். என்னடான்னு பார்த்தா நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி ஒரு சொரிநாய் ஒண்ணு வெறி பிடிச்சி அவங்கள புடைச்சிட்டு வந்துட்டு இருக்குது. இந்த ஒரு டைம்ல அக்கா அந்த ஒரு நாயை பார்த்தோன்னே பயப்படுறா. அவ்வளோ பெரிய நாய் வந்து இவங்க 2 பேரும் கிட்ட வருது. ஸோ அந்த ஒரு நாய் வந்து கொஞ்சம் வெறி பிடிச்சதுனால இவங்க 2 பேருமே கடிக்க வந்துட்டு இருக்குது. ஹீரோவோட அக்கா ஹீரோயிசமா முன்னாடி வந்து என் தம்பியை நான் தான் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு ஒரு பயமே இல்லாம நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிக்கிறா. என் தம்பியை நான் காப்பாற்ற போறேன், நீ பின்னாடி இருந்து சொல்ல. இந்த ஒரு டைம்ல நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், அன்னைக்கும் இவன் அப்படி தானே பண்ணா, அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல இவன் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனா இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய பையன். ஸோ அதனால இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அவனோட அக்காவோட கையை பிடிச்சி பின்னாடி நவுத்திட்டு, இந்த டைம் இது என்னோட நேரம், இந்த வாழ்க்கை இது என் கையில இருக்கு, இதை நான் மாத்தி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவங்க அக்காவுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். முன்னாடி வந்து நின்ன உடனே ஹீரோ வந்து சொல்றான், இந்த டைம் இவ்வளவு நான் பாக்குறேன், நீ என் பின்னாடி இல்லை, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அந்த நாயை பார்த்து தன்னோட மானாவை ரிலீஸ் பண்றான். பிகாஸ் டாக்ஸோட கண்ணுக்கு மானா தெரியுங்களா. ஸோ அந்த மானாவை ரிலீஸ் பண்ணி அந்த நாய் வந்து பாக்குது, ஓ மை காட் இவ்வளவு பெரிய மானாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து வந்து பயப்படுது, நம்ம இதெல்லாம் பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அந்த நாய் வந்து பயந்து அந்த இடத்த ஓடிடுது. நம்ம ஹீரோவும் பாக்குறான், 4 வயசு சின்ன பையன் மானாவோட டெரர்ல கூட அந்த நாய் அந்த இடத்த விட்டு காலி ஆயிடுது. ஸோ என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா ஒரு நாயை மிரட்ட இந்த ஒரு சீன் தேவையில்லை, பட் இருந்தாலும் வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் சாப்டர் 2 கொஞ்சம் மொக்கையா இருக்கு. சாப்டர் 3 வந்து இந்த மொக்கையா போயிடக்கூடாது தான் சாப்டர் 3 சேர்த்துட்டேன். ஸோ நம்ம ஹீரோ வந்து அக்கா பாக்குறா, நீ எப்படி இதை பண்ண எனக்கும் சொல்லிக் கொடுன்னு சொல்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நான் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அக்கா வந்து தொலை பண்றா, நீ வந்து எனக்கு சொல்லிக் கொடுன்னு சொல்ல பண்ண நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், ஆமால இவளுக்கு எப்படி நம்ம மானா கண்ட்ரோல் பண்றதை சொல்லி தர தான் போறோம். ஸோ அதனால நான் உனக்கு சொல்லி தரேன் நம்ம ஹீரோ வந்து ஒத்துக்கிறான். இதை கேட்ட ஹீரோட அக்காவும் ஐயா ஜாலின்னு சொல்லி சந்தோஷப்பட நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், சரி ஓகே இவளுக்கு இதுக்கப்புறம் சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து முடிவு பண்றான். இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு மானவோட சாப்டர் 2 வந்து முடிச்சிருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு சாப்டர் 2 வந்து கொஞ்சம் மொக்கையா போயிருக்கும், பட் இருந்தாலும் பரவாயில்ல. சாப்டர் 3 வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இந்த ஒரு சாப்டர் 3ல தான் தெளிவா சொல்லியிருப்பாங்க நம்ம ஹீரோவோட உலகம் எப்படி வந்து நார்மல் வேர்ல்ட்ல இருந்து அந்த மான்ஸ்டர்லாம் வரக்கூடிய ஒரு வேர்ல்டா மாறுது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு சாப்டர் 3ல ஒரு முக்கியமான இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கான காரணமே சாப்டர் 3ல தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ மறக்காம இந்த கதையை வந்து கொஞ்சம் உன்னிப்பா கேளுங்க, ஏன்னா அப்பதான் வந்து அடுத்து வரக்கூடிய எபிசோடுக்கு எல்லாமே கூட்டிட்டு போவோம். ரியல் லைஃப் மான்வாவோட சாப்டர் 3 தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ சாப்டர் 2 வந்து பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. சாப்டர் 3ல நம்ம ஹீரோவோட அக்கா வந்து போன டைம் சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோ வந்து சொல்லி தந்துட்டு இருக்கான், ஒரு மானாவை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்றதுக்காக ஒரு சின்ன பொம்பரத்தை வந்து சுத்த சொல்லி கண்ட்ரோல் பண்றான். பட் நம்ம அக்கா வந்து எதுவுமே பண்ணாம ஒழுங்கா சுத்த வைக்காம இருக்க நம்ம ஹீரோ வந்து அக்காவை பார்த்து கலாய்க்கிறான். உடனே ஹீரோவோட அக்காவும் இல்லை என்னால் இதை பண்ண முடியும், நீ அமைதியாக இதை சுற்றி வச்சு காட்டுற மாதிரி மொத்தமானவே ஒரே நேரத்தில் செலுத்த அந்த பம்பரை வந்து ஒழுங்காக சுத்தாமல் அங்கேயும் இங்கேயுமா தூக்கி எல்லாரும் மேலேயும் அடிச்சிட்டு இருக்குது. வீடு ஃபுல்லாக அந்த பம்பரை வந்து மானா கண்ட்ரோல் மீறி போயிட்டு இருக்குது. நம்ம ஹீரோட அக்காவும் வந்து பார்க்குறா, இல்லை என்னால் முடியும் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஒரு இடத்த அப்படியே கட் பண்ணி நம்ம ஃபேமிலி மொத்தமாக வந்து ஒரு டிவி பார்க்குறாங்க. டிவியில் நியூஸில் ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குது. இது என்ன பற்றி சொல்கிறாங்கன்னா, டிவியில் லைவ் நியூஸ் போயிட்டு இருக்குது. அது என்ன லைவ் நியூஸ்னா, இன்னைக்கு வந்து நியூ இயர், அதாவது நம்ம ஹீரோ பிறந்து 6 வருஷம் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த லைவ் நியூஸை வந்து 12 மணிக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து டைமிங் போட்டு டிவியில் காட்டுவாங்க பார்த்தீங்களா, இன்னும் 50 செகண்ட்ல வந்து வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது, புது வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது, உங்களோட பழைய துன்பங்கள்லாம் மறந்துடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷத்தை ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க. ஸோ அந்த இருக்க ரிப்போர்ட்டர் என்ன சொல்றாங்கன்னா, டிவியை பாருங்க, இதுக்கப்புறம் ஒரு புது சாப்டர் ஸ்டார்ட் ஆக போகுது, மனித நேயமே மாறப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஏன் இந்த மாதிரி சொல்றாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து சொல்றான் இப்பதான் என்னன்னா, இதுக்கப்புறம் தான் வந்து மக்கள் வந்து சாதாரணமாக வந்து மானாவெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்க போறாங்க, இந்த வருஷத்துக்கு அப்புறம் மானா வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்க போகுது நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. இது எதனால நடக்குதுன்னா, 19th செஞ்சுரியில இந்த உலகத்துல மான்ஸ்டர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுது. ஸோ அந்த ஒரு டைம்ல கொரியாவில் வந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய கொரியாவில் இருக்கக்கூடிய நாட்டில் 30% ஆஃப் கொரியன்ஸ் தான் இருந்தாங்களே, மீதி எல்லாருமே அந்த மான்ஸ்டர் வந்து அடிச்சிருச்சு. அதுக்கு அடுத்து தான் ஒரு ஒளி விளக்கா என்ன ஆச்சுன்னா, ஒரு காடஸ் வந்து நம்ம இடத்துல வந்து லேண்ட் ஆகுறாங்க. எல்லாரும் வந்து லேண்ட் ஆகினா அந்த ஒரு காடஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு கீழே ஒரு செக்யூரிட்டி மாதிரி ஒருத்தவங்களை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த காடஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 12 பேரை வச்சு ஒரு குழுவை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த குழுவில் இருக்க எல்லாருமே வந்து பீப்புள்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் பியூரோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த டீம்ல மொத்தம் 12 பேர் இருப்பாங்க. 12 பேருமே வந்து 12 தூண்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 12 தூண்களுமே வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ். ஆனால் இந்த 12 பேருமே வந்து நம்ம காடஸோட கீழே தான் இருப்பாங்க. ஸோ காடஸ் சொல்ற ஆர்டரை நோக்கி தான் இவங்க வந்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. இந்த இயர் ஸ்டார்டிங்ல காடஸ் வந்து நம்ம இந்த இடத்தை சுற்றி வந்து ஒரு பேரியர் வந்து கிரியேட் பண்ண போறாங்க. ஸோ இந்த பேரியர் மூலயமா வந்து மான்ஸ்டர்ஸ் வந்து அந்த அளவுக்கு வராது, மான்ஸ்டர்ஸ்க்கு இருந்து ப்ரொடெக்டிவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேரியர் கிரியேட் பண்ண போறாங்க. அப்படி இந்த காடஸ் வந்து எப்படின்னா, கரெக்டாக இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகிற அந்த ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்போவே இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு பேரியர்ன்றது எப்படி நம்ம டாக்டர் ஸ்டோன்ல வந்து ஒரு லைட் வந்து உலகம் ஃபுல்லாக வருமோ, அதே மாதிரி ஒரு பேரியர் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக அந்த ஊரை சுற்றி வரப்போகுது. ஸோ இதை வந்து லைவ் நியூஸ்ல நீங்கள் வந்து வெளியே வந்து வீட்டுலேருந்து வெளியே வந்து பார்த்தாலே இந்த பேரியர் வந்து கண்ணுக்கு தெரியும்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோட அக்கா வந்து குஷி ஆயிடுறா, இந்த மாதிரி இந்த பேரியர் வந்து வெளியே தெரிய போதா, நம்மளும் பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அக்கா என்ன பண்ணுறான்னா, வெளியே ஓடி போய் பார்க்குறா. வெளியே ஓடி போய் பார்த்தா அந்த பேரியர் வந்து அப்படியே பச்சை கலரில் அந்த ஊரை சுற்றி ஒரு பெரிய லைட்டாக வந்து கிரியேட் ஆக ஸ்டார்ட் பண்ணுது.
டாக்டர் ஸ்டோன்ல எப்படி ஒரு கிரீன் லைட் வந்து வருமோ அதே மாதிரி ஊரை சுத்தி வந்து அந்த பேரியர் வந்து ஃபார்ம் ஆகுது. எல்லாருமே பாக்குறாங்க, எல்லாருமே வந்து அந்த காடஸை நோக்கி ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வீட்ல இருந்து எல்லா ஃபேமிலியும் வந்து குடும்பம் என்ன பண்ணாங்கன்னா காடஸை நோக்கி ப்ரே பண்றாங்க. எங்களுக்கு அது வேணும், எங்களை நல்லா பார்த்துக்கோங்க, இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம், பழையபடி ஒரு வாழ்க்கையை வாழலாம், அந்த மான்ஸ்டர் இல்லாம ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலான்றது இந்த பேரியரை பார்த்தோன்னே எல்லா மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வருது. பட் நம்ம ஹீரோ மட்டும் இதை நினைச்சு வெறுப்பாகிறான். என்னடா இது பெரிய பேரியர், இந்த பேரியர்ல போய் நம்ம ப்ரே வேற பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள் போனா அந்த காடஸே கொஞ்சம் நேரத்தில் செத்துருவா. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியுன்றதுனால இந்த ப்ரே பண்றதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க, நம்ம ஹீரோக்கு வந்து ஃபியூச்சர்ல இந்த காலஸும் ஒருத்தி இல்லவே இல்லை, இவ சீக்கிரமா சாவ போறான்னு தெரிஞ்சாலுமே நம்ம ஹீரோ வந்து அவன் ஃபேமிலியை பார்க்கறான். நம்ம இப்போதான் நம்ம ஃபேமிலி கூட இருக்கோம், நம்ம ப்ரே பண்றதுல என்ன தப்பா இருக்க போது, நம்ம ஃபேமிலி கூட இருக்கனால வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு சின்ன ஸ்மைலோட அந்த ஒரு இடத்துல ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஹீரோ என்ன ப்ரே பண்றான்னா, என்னோட குடும்பத்து கூட நான் வாழணும்னு சொல்லி அந்த காடஸை நோக்கி நம்ம ஹீரோ வந்து ப்ரே பண்றான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தான் நம்ம ஹீரோவோட வயசு வந்து 6 மாற ஆரம்பிக்குது. இதோட சாப்டர் 3க்கு வந்து எண்டு கார்டு போட்டு இந்த ஒரு சாப்டர் 3 முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி கதையெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இடையில நான் உங்களுக்கு சின்ன ஒரு ஸ்டாப் வைக்கிறேன். என்னடான்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஹே கைஸ், இந்த ஒரு வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் போகும், ஒரு 7-8 எபிசோட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 7-8 எபிசோட் வந்து ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு வீடியோலாம் போட்டுட்டு இருக்கேன், எனக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தட்டிட்டு வந்துருங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒரு லைக்கு சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரி லாங்கா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அனைமே பார்க்கணும், இந்த மாதிரி மான்வாஸ்லாம் பார்க்கணும் பிடிச்சிருந்துச்சு அந்த மாதிரிலாம் சொல்லுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ எப்படின்னா மேக் பண்ணி போட பார்க்குறேன். இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வீடியோலாம் எடுத்து போற எனக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஹெல்ப் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த லைக்கையும் சப்ஸ்கிரைபும் தட்டி விட்டு தான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, என்னோட வாய்ஸ் பிடிச்சிருக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்களா, அந்த ஷேர் பட்டனை தொட்டு ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒரு சப்போர்ட், ஒரு ஆக்டிவிட்டிஸ், ஒரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க கூட இருக்கீங்கன்றத காமிச்சாதான் அடுத்த வீடியோக்கு என்னால் ப்ரிப்பேரா பண்ண முடியும். அதுக்காக மற்றவங்க இந்த வீடியோவை பார்க்கணும், எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் வேணுன்றதுக்காக உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கேட்குறேன். அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு மறக்காம அந்த வீடியோ பாருங்க. ஸோ இது வரைக்கும் பேசுனதே போதும், நம்ம வளர்ந்து பேசாமல் இன்றைக்கி எனக்கு கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரியல் லைஃப் பிளேயர் சாப்டர் 4. கதையோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு சின்ன கிண்டர் கார்டன் ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. அந்த கிண்டர் கார்டன் ஸ்கூலில் நம்ம ஹீரோவை பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோக்கு 6 வயசுன்றதுனால நம்ம ஹீரோ வந்து இங்கே தான் வாழ்ந்தாகணும். நம்ம ஹீரோ இப்போ சின்ன பையன் நம்ம எல்லாம் பண்ணி தான் அவனுக்காக சலிச்சுட்டு அந்த ஸ்கூலில் இருக்க பசங்க வந்து தன்னோட பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அந்த ஒரு டைமில் டீச்சர் சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணதான் மற்றவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போது பின்னாடி இந்த ஒரு குரல் யாரான்னு பார்த்தா, போன சாப்டரில் நம்ம ஹீரோ கூட கிரவுண்டில் ஒரு பொண்ணு மெஞ்சின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருப்பா. அந்த பொண்ணை பார்த்து நம்ம ஹீரோக்கு இங்கேயும் அந்த பொண்ணுக்கு நம்ம 2 பேருமே சண்டையாக. ஸோ டீச்சர் பார்க்குறாங்க, இது எப்படா முடியும்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கண்டுக்காமல் மற்றவங்க எல்லாருக்கும் பேச ஆரம்பிக்கிறான். அங்கே கூடிய கிண்டர் கார்டன் சின்ன பசங்களோ வா நம்ம அப்பா அம்மா விளையாடலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல நம்ம ரியல் லைஃப் பிளேயர் சாப்டர் 4ன்னு சொல்லிட்டு டைட்டிலும் போடுறாங்க. இதுக்கப்புறம் தான் கதையை ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம ஹீரோ இந்த ஸ்கூல்லே அமைதியான இடம்னா அது வந்து லைப்ரரி மட்டும்தான். இந்த லைப்ரரியில் மட்டும்தான் எந்த ஒரு சின்ன பசங்களும் வரமாட்டாங்க. ஸோ அதனால நான் லைப்ரரி கிளம்பி வந்துடுறது நல்லது. இங்கே இருக்கக்கூடிய சில புக்ஸ் எல்லாம் படிப்பேன். ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இங்கே அமைதியாக சின்ன பசங்கிட்ட பேசுறது இந்த புக்ஸே எவ்வளோ மேல் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவே அந்த பொண்ணு வந்து வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா இந்த ஒரு ஸ்கூலில் வந்து யாரும் புக்ஸை படிக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு கூட படிக்கிறதால அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவே பார்த்துட்டு இருக்கா. அந்த ஒரு டைம்ல அந்த பொண்ணுக்கு பின்னாடி வந்து சில பேர் வராங்க. வந்தவங்க எல்லாருமே, நீ இன்னைக்கும் திரும்ப படிக்க வந்திருக்கியா, உன்னை நான் நேற்று படிக்க வரக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன், நீ எவ்வளவு தைரியம் தான் வந்திருப்பேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு தலைமையில போட்டுட்டு அவளோட ரிப்பன்லாம் கழட்டி புழுங்கிக்கிட்டு அவகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் அது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது, அதை ஒழுங்கு மரியாதை என்கிட்ட திரும்ப கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஒரு குரல் கேட்குது, நீங்கள் பண்ணுற விஷயம் எல்லாமே ரொம்பவும் சின்ன புள்ளத்தனமாக இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். இதை கேட்ட அந்த சின்ன பையனும் ரொம்பவுமே டென்ஷன் ஆகிட்டு, நீ இப்போ என்ன சொன்ன, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு அந்த சின்ன பையன் கிட்ட போய், நீ பண்ணுற விஷயம் ரொம்பவே சின்ன பசங்களாக இதுன்னா உனக்கு சந்தோஷமா இருந்தான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பையன், நீ கெட்ட பையா உன்னை அடிக்க போறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து அடிக்க வர நம்ம ஹீரோ அந்த சின்ன பையனோட டேக்கில் லைட்டாக தள்ளி அப்படி தள்ளி விடும்போது அந்த பையன் கீழே விழுந்து அழ ஆரம்பிச்சிடுறான். அவ கையில இருந்த ரிப்பனே இந்த ஒரு கீழே விழும்போதே அவகிட்ட புடுங்கி அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கும்போது அந்த பையன் வந்து பாக்குறான், ஏய் உன்னை சும்மா விட மாட்டான்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மிரட்டிட்டு அந்த ஒரு இடத்த விட்டு போக அந்த பசங்க அழுதுட்டு ஓடிட்ட பிறகு இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பிடிச்சி கூட்டு அழுதுகிட்டே தேங்க்ஸ் சொல்றா. இந்த பொண்ணை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறான், இப்போ இங்க வந்த சின்ன பையன், அப்புறம் நம்ம கிளாஸ்ல இருக்க மிஞ்சி, இவங்க எல்லாருக்குமே இந்த மானா பவர் ரொம்பவுமே அதிகமா இருக்குது. இவங்க எல்லாம் கம்பேர் பண்ணா எங்க அக்கா, அவளுக்கு இருக்க மானா பவர் இவங்களுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. சரி எங்க அக்கா தான் மானா அதிகம்னு நினைச்சா இப்போ என் கண்ணுமடி நிற்கிற இந்த ஒரு பொண்ணுக்கு மானாக்கு கணக்கே இல்லை. இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது, இவ சாதாரணமான பொண்ணு கிடையாது. அந்த 12 பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ல இவளும் ஒருத்தியா இருந்திருக்கா. இவளுக்கு எந்த பவர் சண்டை போட தெரியலாலும் இவரோட மான அதிகம்ன்றதுனால அந்த பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ல இவளையும் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோவும் பார்த்து இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து பயந்துடுறா, நீ என்ன பண்ற, ஏன் என்கிட்ட இப்படி வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பேந்த நம்ம ஹீரோவை பார்த்து முயற்சிட்டு இருக்க.
ஸோ நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி ஒரு பொண்ணை நம்ம இப்போ விட்டனா லைஃப்பில் மிஸ் பண்ணவே முடியாது. அதாவது இப்போயே நம்மளுக்கு வந்து பிடிச்சி வச்சு இப்போ ஃப்ரெண்ட் ஆகிடும், அப்போ தான் ஃபியூச்சரில் இவன் நம்மளுக்கு தேவைப்படுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை என்ன பண்ணுறேன்னா, இவ சின்ன பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீ என் கூட ஃப்ரெண்ட் ஆவேன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கை கொடுக்க, இந்த பொண்ணு ஐயோ நம்ம காப்பாற்ற ஹீரோவை நம்ம கிட்ட கை கொடுக்குறாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சந்தோஷமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. நம்ம ஹீரோவும் ஸ்கூலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோட பேக்ல இருந்த ஓரிகாமி பேப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பேப்பர்ல பொம்மைலாம் செய்வாங்க பார்த்தீங்களா, நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது கூட ஒரு ஆள் வந்து பேப்பர்ல பொம்மைலாம் செஞ்சுக்காம பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஒரு 3 பொம்மை செஞ்சிருப்பார் பேப்பர்ல. அதுல ஒன்று ஹீரோட அக்காவும் ஹீரோட அம்மாவை எடுத்து மாட்டிக்கிறாங்க. ஹீரோட அம்மா வந்து கேட்கறாங்க, நீ 3 செஞ்சு வச்சிருக்கா, அப்போ இன்னும் ஒன்று கண்டிப்பா பாட்டிக்கு தான் சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து பாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோட போன வாழ்க்கையில, அதாவது டைம் டிராவல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோட பாட்டி தான் வந்து அப்பா அம்மா இருந்த பிறகு வளர்த்துருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி ஓரிகமே பேப்பர்ஸ்லாம் செஞ்சு கொடுக்கும்போது அந்த பாட்டி எதுவுமே கண்டுக்காம அதை எடுத்துன்னு போய் ஷூ ரேக்ல வந்து வச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் நினைச்சு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆமா இந்த டைம் நம்ம பாட்டியை வேற பார்க்க போறோம், போன டைம் பாட்டியை பார்க்கும்போது அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். நம்ம ஹீரோ வந்து பாட்டி கூட இருந்த காலத்துல அப்பா அம்மா கூட இருந்த அளவுக்கு சந்தோஷமா இல்லைனாலும் ஒரு மாதிரி டல்லாவே இருப்பான். பாட்டி கிட்ட சிரிக்க மாட்டான், சந்தோஷப்பட மாட்டான். அவங்க இறக்குற வரைக்குமே பாட்டி தான் நம்ம வந்து ஹீரோ வந்து பாத்துக்கிட்டாங்க. இந்த ஒரு டைம்ல நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். என்னன்னா நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் வந்து இப்போ வந்து இந்த பாட்டியை பார்க்க போவாங்க. ஸோ அந்த ஒரு கிராண்ட்மா இருக்காங்களா, ஸோ இவங்கள பார்க்க போற அன்னைக்கு தான் நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் வந்து இறந்திருப்பாங்க. அதுவும் எப்படி இறந்திருப்பாங்கன்னா, அதாவது ஆக்சிடென்ட் கிடையாது, நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு கிராக்கன், அதாவது ஒரு மான்ஸ்டர் தான் வந்து அவங்களை தாக்கி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இறந்திருப்பாங்க. அதாவது பாட்டியை பார்க்க போற அந்த ஒரு நாள்ல தான் வந்து அந்த மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணதால இறந்திருப்பாங்க. இதை பத்தி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க அந்த ஒரு டைம்லயே நம்ம ஹீரோவோட அப்பா வந்து, நீங்க எல்லாரும் இங்க கேளுங்க, நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பாட்டியோட வீட்டுக்கு போய் நம்ம எல்லாரும் பாட்டியை பார்க்க போறோம்னு சொல்றாங்க. சோ இதை கேட்டவனே அக்காவும் ரொம்ப சந்தோஷப்படுறா. பட் நம்ம ஹீரோ உடனே ஷாக்காரா, என்னது பாட்டி வீட்டுக்கா, இது நடக்கவே கூடாதுன்றதோட இந்த ஒரு சாப்டர் இதே இடத்துல முடிச்சிடறாங்க. சோ இதோட ஸ்டோரி பிகின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதுக்கப்புறம் வரப்போற எல்லா சாப்டர்ஸுமே வந்து பக்காவா இருக்கும். இது வரைக்கும் வந்தது எல்லாமே வெறும் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், ஸ்டோரி லைன் மட்டும் தான். இதுக்கப்புறம் இது எல்லாமே சம் ஆஃப் த ஃபைட் சீன்ஸ் சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இந்த ஒரு மானம் வந்து கூட்டிட்டு போறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ரியல் லைஃப் பிளேவர் சாப்டர் 5. இந்த ஒரு டைமில் பேரண்ட்ஸும் பையனும் பேசுறத காமிக்கிறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க பாட்டி வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் நம்ம ஹீரோட மூஞ்சே அந்த மாதிரி இது பாட்டி வீட்டுக்கா, பாட்டி வீட்டுக்கு மட்டும் நம்ம போகவே கூடாது, பாட்டி வீட்டுக்கு நம்ம போனால் என்ன நடக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். போன டைம் பாட்டி வீட்டுக்கு போனதால் தான் நான் அதே என்ன இந்த குடும்பம் வந்து இறந்து போச்சுன்னு சொல்லும்போது ஹீரோட அப்பா சொல்ல, இன்னைக்கு எல்லாருமே பாட்டி வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், இல்லை போகக்கூடாது, நம்ம யாருமே பாட்டி வீட்டுக்கு போகக்கூடாது போது ஹீரோ வந்து யோசிக்கிறான், இப்போ நான் வந்து ஒரு சின்ன பையன், நான் என்ன சொன்னாலும் இவங்க நம்ப மாட்டாங்க, நான் எப்படி சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு சூப்பரான ஐடியா வருது, நான் சின்ன பையன், அப்போ நான் எனக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, நம்ம எல்லாம் இன்னைக்கு வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாம், இன்னைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டே, நாளைக்கு நம்ம வந்து பாட்டியை பார்க்க போகலாம் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே, இந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க்குன்னு சொன்ன உடனே ஹீரோவோட அக்காவுமே ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஹீரோட அப்பாவும் இந்த ஒரு வார்த்தை கேட்டு, ஆமா பசங்க சொல்றதும் கரெக்ட் தான், அவங்க சின்ன பசங்க, நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாம், நாளைக்கு நம்ம போய் பாட்டியை பார்க்கலாம் உடனே நம்ம ஹீரோட அக்காவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க. சரி ஓகே நாளைக்கு போய் எங்க அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஒத்துக்கிட்டு அவள் தான் நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறாரு, அப்பாடா நம்ம ஃபியூச்சர் வந்து மாத்திட்டோம், இதுக்கப்புறம் ஃபியூச்சர் மாறிச்சு, ஃபியூச்சர் வில் பி சேஞ்ச் சொல்லிட்டு நம்ம ஹீரோ சத்தமா நினைக்கும் போது அந்த ஒரு இடத்துல போன் ரிங் ஆகிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோட அம்மாவுக்கு ஒரு கால் வருது. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஏதோ நடக்க போகுது, எதுக்கு இந்த கால் இந்த நேரத்தில் வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஹீரோட அம்மாவும் போன் எடுத்து காதில் வச்சு ஹலோன்றாங்க. அப்படி சொன்ன உடனே ஹீரோட அம்மாவோட ஃபேஸும் மாறுது. என்ன எங்க அம்மாவுக்கு என்னாச்சு, சரி 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 நான் சீக்கிரமா எங்க அம்மாவை பார்க்க வரேன், இருங்க நான் அம்மாவை பார்க்க வரேன், எங்க அம்மாவை கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் சேர்த்து பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அவ்வளோதான், இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோவுக்கும் புரிஞ்சிருச்சு, ரைட்டு இப்போ நம்ம வந்து பாட்டியை பார்க்க போய் தான் அவனை, பாட்டிக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, ஆனால் என்னோட ஃபியூச்சர் டைமில் நான் இருந்தப்ப எங்கள் பாட்டிக்கு எந்த ஒரு உடம்பும் சரியாகல, பட் இப்போ எப்படி உடம்பு சரியில்லாமல் போச்சு நம்ம ஹீரோ குழப்பத்தில் நிற்க ஹீரோட அப்பா யோசிக்கிறாரு, பசங்கிட்ட வேறு அம்யூஸ்மெண்ட் பார்க் போகிறோன்னு சொல்லிட்டோம், பட் இப்போ என்ன பண்ணுறது யோசிக்கும் போது நம்ம ஹீரோட அம்மா வந்து ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை, நம்ம வந்து இன்னைக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லாம நம்ம ஹீரோட அம்மா வந்து ஹீரோ கிட்ட கெஞ்சி கேட்க, வேற வழியே இல்லை, நம்ம அழுது போனோம்னா கூட இப்போ நம்ம கூட்டிட்டு தான் போய் ஆவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் தெரிஞ்சிருது. இந்த ஒரு வார்த்தையை கேட்டோன்னே நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், என்னதானே நடக்குதுங்க, நான் ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எதிர்காலத்துக்கு எப்படி வந்தேன்னு தெரியல, பட் நான் ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாலுமே அது மாற மாட்டேங்குது. இந்த டைம்ல எங்க பாட்டிக்கு உடம்பே சரியில்லை, நான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஃபோன் வருது, அப்போ எப்படி பார்த்தாலும் அவங்க போயிது, அவங்க என் அப்பா அம்மா இறந்துருவாங்க, இப்போ நான் இதுக்கு தான் இந்த ஃபியூச்சர் டைம் ட்ராவல் பண்ணேன், என்னால் ஏன் ஃபியூச்சரை மாற்ற முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். சரி ஓகே, இத்தனை நாள் ஃபியூச்சர் தான் நம்மளால மாற்ற முடியல, நம்மள நம்ம மாற்றிக்கிட்டோம், இத்தனை நாளாக நம்ம சேர்த்து வச்ச மானா வச்சு மற்றவங்களால இந்த கிராக்கன் கிட்ட சண்டை போட முடியல, ஏன்னா இங்கே இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் கிராக்கன் கிட்ட சண்டை போட முடியாது, என் பாட்டியை பார்க்க போய் தான் ஆகணும், அப்போ எனக்கு வேற வழி தெரியல, நானே கிராக்கன் எடுத்து போராடுறேன், இப்போ இருக்க மானாக்கு எனக்கு இருக்க ஃபைட்டிங் ஸ்கில்ஸுக்கு என்னால் நிச்சயமாக முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து முடிவு பண்ணுறாரு.
இப்போ நம்ம ஹீரோ வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, நம்ம வந்து கிராக்கன் எதிர்த்து நம்மளே சண்டை போடணும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றினா நம்ம சண்டை போடணும், நம்ம கிட்ட மானா இருக்குது, நம்ம கிட்ட ஸ்கில்ஸ் இருக்குது, பட் நம்மளால எந்த அளவுக்கு சண்டை போட முடியும் தெரியல. இங்க இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு ரேங்க்னு சொல்றாங்க. ஸோ மொத்தமா 10 ரேங்க் இருக்குது. அதுல ரேங்க் 9, 8 இது எல்லாமே வந்து ஊரளவில் பிரச்சனை பண்ணும். ரேங்க் 7லாம் கொஞ்சம் மனிதர்கள் உயிரெடுக்கும். ரேங்க் 6, 5, 4 எல்லாமே கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆனது. பட் ரேங்க் 3 அதெல்லாம் வந்து உயிரை எடுக்கும், ஊரையே நாசம் பண்ணும். அது மட்டும் இல்லாம ரேங்க் 2 அதுங்கெல்லாம் ரொம்பவுமே டிஸ்ட்ராய் பண்ணக்கூடியது. அதுங்க வந்துச்சுன்னா ஒரு சிட்டியவே கால் பண்ணும். பட் ரேங்க் 1 நான் அன்னைக்கு செத்தது அது இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுன்றது யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது, அது உடனே அழிச்சிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஒரு மாஸ்டரை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு டைப்ல பார்த்தா ரேங்க் 3 சேர்ந்து தான் இந்த ஒரு கிராக்கன் அன்னைக்கு வந்தது. ஸோ இப்ப இங்க இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் சோல்ஜர்ஸ் இவங்க யாராலுமே இந்த ரேங்க் 3 கிராக்கன் வந்து சமாளிக்க முடியாது. ஏன்னா இவங்களாம் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. இருக்க மொத்த இன்வெஸ்டிகேஷன் பீரோ சேர்ந்தாலுமே அந்த கிராக்கனை சமாளிக்க முடியாது. பட் என்னால முடியும், ஆனா அதுக்கு நான் 34 வருஷம் பின்னாடி போனோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, என்னால முடிஞ்சதை நான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வெப்பன்ஸ் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. பட் நம்ம ஹீரோ ஒரு சின்ன பையன் இருந்தாலும் நம்ம சின்ன பசங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வெப்பனாலே வேற ஒண்ணுமே கிடையாது, கத்திரிக்கோளும் ஸ்கேலும் மட்டும்தான். ஸோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இந்த கத்திரிக்கோளை வச்சுதான் சண்டை போட்டாகணும்னு சொல்லிட்டு அந்த கத்திரிக்கோளுக்கு மானாவை செலுத்துறான். இப்போ அந்த கத்திரிக்கோளுக்கு மானா போனதால அதால கிராக்கனோட உடம்புல வந்து டேமேஜ் பண்ண முடியும். ஹீரோவோட அக்காவும் வந்து ஹீரோ ரெடியான்னு கேட்க நம்ம ஹீரோ வந்து நான் தயாரா இருக்கேன், அந்த கிராக்கன் கூட இன்னைக்கு நான் சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து டெரரா கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்படியே ரோட்டை காமிக்கிறாங்க. வழக்கம் போல பயங்கரமான டிராபிக். மொத்த பேரண்ட்ஸ் வந்து ரெடியா இருக்காங்க. நம்ம ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோ பாக்குறாங்க, நீ ஏன் இன்னும் தூங்காம இருக்க, நீயும் தூங்குற மாதிரி இருந்தா உங்க அக்காவோட சேர்த்து தூங்குன்னு சொல்ல, இல்ல எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். நம்ம ஹீரோ வந்து பயங்கரமான பதற்றத்தோட உட்காந்துக்கிறான். எப்போ அந்த கிராக்கன் வரும், ஏன் இன்னும் அந்த கிராக்கன் வரல, கரெக்டாக நாங்கள் இந்த டிராஃபிக்கை கிராஸ் பண்ண போகும்போது அந்த ஒரு டைம்ல வந்து அந்த கிராக்கன் வந்து வந்துச்சு. பட் இன்னும் அந்த கிராக்கன் வரது எனக்கு ஒரு மாதிரி டைம் டிலே ஆகிட்டே இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமாகவே இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அதே மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல பிளாஸ்ட் நடக்க ஆரம்பிக்குது. கிராக்கன் வந்துடுச்சு. நம்ம ஹீரோவும் பாக்குறான், அவ்வளவுதான் இது வந்துடுச்சு. நம்ம ஹீரோட அம்மாவும் பாக்குறாங்க, ஹீரோட அப்பாவும் பாக்குறாங்க. ஓ மை காட், நம்ம தப்பான நேரத்துல பசங்களை கூட நீங்க வந்துட்டோன்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த ஒரு இடத்துல கிராக்கன் மொத்த இடத்தையும் அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோட அக்காவும் தூக்கத்தை எழுந்திருக்கிறான். நம்ம ஹீரோ வந்து பார்த்து நடுங்கிறான், இது கிராக்கன் இவ்வளவு பெருசா இருக்கு, இதால எப்படி என்ன சமாளிக்கணும், நான் எப்படி அதை சமாளிக்கிறது, ரேங்க் 3 சேர்ந்த கிராக்கன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விற்கும் போது இந்த ஒரு எபிசோட முடிச்சிடறாங்க. சாப்டர் 4 ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ வந்து போன டைம் அந்த கார்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த கிராக்கன் வந்து அடிச்சிருக்கோம் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி அந்த கிராக்கன் வந்து எல்லா இடத்தையும் அடிக்கப்படுத்திட்டு இருக்குது. அங்க இருக்கக்கூடிய காரு பஸ் எல்லாத்தையுமே அந்த கிராக்கன் வந்து ஒண்ணு விடாம அடிச்சு நவுத்திட்டு இருக்குது. அங்க இருக்க மக்கள் எல்லாம் பயந்து வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க கிராக்கனை பார்த்து. பிகாஸ் அது வந்து பயங்கரமான மாஸ்டர். அந்த ஒரு டைம்ல தான் இப்ப இருக்கக்கூடிய பிளேயர்ஸ், அதாவது நம்ம ஹீரோ மாதிரி இந்த டன்ஷன்லாம் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ரேங்க் இருப்பாங்க பாத்தீங்களா. சோ அவங்கள மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த கிராக்கன் கூட சண்டை போட ஸ்டார்ட் பண்றாங்க. பட் இவங்க யாருமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல, எல்லாருமே வந்து அடிதான் வாங்கிட்டு இருக்காங்க கிராக்கன் கிட்ட. வந்த எல்லாருமே அந்த கிராக்கன் ஒரே ஒரு டென்டகலை வச்சு ஒரு அடி அடிச்சோடனே மொத்த பேர் செத்துட்டாங்க. இந்த ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட ஃபேமிலி நடக்கத்தெல்லாம் பார்த்து பயந்து உட்காந்துட்டு இருக்குது. நம்ம ஹீரோவோட அப்பா யோசிக்கிறாரு, சரி ஓகே பசங்களா நான் சொல்றது கேளுங்க, இப்போ நம்ம வந்து இந்த காரை விட்டு வெளியே இறங்கி போனாதான் நம்மளால இந்த கார்ல இருந்து தப்பிக்க முடியும், இந்த கிராக்கன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும்னு சொன்ன உடனே அம்மாவும் சப்போர்ட் பண்றாங்க. பசங்களாம் அப்பாவும் சொல்றது கேளுங்க, நம்ம எல்லாம் இந்த காரை விட்டு இறங்கி ஓட போறோம், இங்க பின்னாடியே வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட அக்காவுமே பயந்துட்டு வந்துட்டு இருக்கா. அந்த ஒரு டைம்ல நம்ம ஹீரோட அக்கா வந்து கீழே விழுந்துட்டா. ஹீரோட அக்காவில் நடக்க முடியுமான்னு பார்த்தா அவருடைய கால் வந்து உடச்சிக்கிச்சு. ஸோ வேற வழியே இல்லை, ஹீரோட அக்காவில் நடக்க முடியாத பட்சத்தில் ஹீரோட அப்பா சரி ஓகே நம்ம பொண்ணு தானே சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பா என்ன பண்றாருன்னா, பாப்பா நீ என் கூட ஏறி உட்காந்துக்க, நான் அவனை தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ கிட்ட அவன் நீ எப்படி இருக்குன்னு கேட்டவனே ஹீரோ வந்து நான் நல்லா நடப்பேன்னு சொன்னோடனே முன்னாடி இருக்கிற பிளேயர்ஸ்லாம் என்ன பின்னாடி ஃபாலோ பண்ணுவாங்க, நான் அவங்களை கூட்டிட்டு போறேன்னே ஹீரோட ஃபேமிலி மொத்தமா அந்த பிளேயர்ஸை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்குது. முன்னாடி போயிட்டு இருக்க அந்த ஒரு பிளேயர் என்ன ஃபாலோ பண்ணுங்க, நான் உங்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இதை கேட்டனே ஹீரோ சந்தோஷப்படுறான், பரவாயில்ல நம்ம இவரை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கும் போதே அவருடைய உடம்புல பலாரும் ஒரு ஈட்டி வந்து குத்துது. என்னடா நம்ம ஹீரோ பாக்குறான், பார்த்தா முன்னாடி இந்த பிளேயர் வந்து செத்துட்டான். ஹீரோட ஃபேமிலி மொத்தம் ஆச்சரியப்படுது, என்னடா ஆச்சு இந்த மாதிரி பார்த்தா அந்த இடத்துல ஒரு சில மாஸ்டர்ஸ் கையை காலை வச்சுக்கிட்டு கையில வெப்பன்ஸோட வருது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், இதெல்லாம் வந்து ரேங்க் 7 மாஸ்டர்ஸ் ஆச்சு, இதுங்கெல்லாம் இப்படி இங்க வந்துச்சு, நான் போன டைம் ஆக்சிடென்ட் நடக்கும்போது இந்த டைம் இது வரலையே, இதோட பேர் டைவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி மீன் மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் ரேங்க் 7, இதெல்லாம் மக்களை மட்டும் தான் கொள்ளும், மற்றபடி பிரச்சனை பண்ணாது, இதெல்லாம் ரேங்க் 7, இதோட பேர் வந்து டைவர்ஸ். அங்க இருக்கக்கூடிய பிளேயர்ஸும் மக்களை காப்பாத்துக்காக அந்த ரேங்க் 7 டைவர்ஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு டைம்ல இங்க ஒரு பொண்ணுக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்பர்ஸ் யாரா இருக்கீங்களா கேக்குறாங்க. ஒரு பொண்ணு என்னால முடியும்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண வர அவளையும் ஒரு குத்தி கீழ்ச்சிடுது. சாரி மக்களே, கத்தி வந்து குத்தின்னு மாறிடுச்சு. சோ இந்த ஒரு டைம்ல அந்த டைவர்ஸ் எல்லாமே மக்களை கொலை பண்ணிட்டு இருக்க. சோ நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், நம்ம ஃபேமிலி எப்படிடா காப்பாத்துறதுன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கும்போது ஹீரோட அப்பா வந்து குழந்தைய தூக்கிட்டு ஓடிட்டே இருக்காரு.
ஸோ அப்போ அந்த ஒரு டைம்ல ஹீரோட ஃபேமிலியை ஒரு டைவர் வந்து பார்த்துட்டு அவங்க வேகமா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஸோ அந்த ஒரு டைம்ல ஹீரோட அப்பா என்ன சொல்றாருன்னா, நீங்க யாரும் பின்னாடி திரும்பி கூட பார்க்க கூடாது, நான் சொல்றது கேளுங்க, பின்னாடி திரும்பி பார்க்காம வேகமா ஓடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா பையனையும் பொண்ணையும் தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு டைம்ல அந்த கிராக்கன் வந்து பயங்கரமான அராஜகம் பண்ணிட்டு இருக்குது. அந்த ஒரு டைம்ல டென்டக்கலை சுத்தி மொத்தமா கார்லாம் நசுக்கி அந்த ஒரு கிராக்கன் என்ன பண்ணுன்னா தன்னோட டென்டக்கல் மூலியமா தூக்கி போட. ஸோ நம்ம ஹீரோ வந்து பாக்குறான் அந்த மாதிரி மேல கார்ஸ் எல்லாம் பறந்து போயிட்டு இருக்குது. ஹீரோ என்ன பண்ணா உடனே அப்பா முன்னாடி போவாதீங்க, மேல அங்க போனா ஆபத்துன்னு சொல்லி நிறுத்தின உடனே அந்த ஒரு டைம்ல அங்க தூக்கி போட்ட கிராக்கன்ஸோட கார்ல ஒரு டேங்கோட கார் வந்து பெட்ரோல் டேங்க் மேல மோதிடுது. ஸோ அந்த ஒரு டைம்ல பெட்ரோல் டேங்க் மேல மோதின உடனே ஒரு பெரிய பிளாஸ்ட் நம்ம ஹீரோட அப்பா வந்து பாக்குறாரு. நல்ல வேலை நம்ம பையன் நம்மளை காப்பாத்திட்டான், இந்த நேரத்துக்கு நம்ம அங்க போயிருந்தோம் என்ன ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பயந்துகிட்டே பார்த்துட்டு இருக்க. ஸோ நம்ம ஹீரோவும் பார்க்குறோம் அங்கே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே பயப்படுறாங்க, நம்ம எல்லாம் செத்துருவோம், எனக்கு பயமா இருக்குது, பேக்கப் டீம் வர வரைக்கும் நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி யோசிக்கும் போது நம்ம ஹீரோ வந்து முடிவு பண்றாரு, சரி ஓகே வேற வழி இல்லை, இப்போதைக்கு பேக்கப் டீம் வந்தால் தான் நம்ம வந்து தப்பிக்க முடியும். ஸோ பேக்கப் வர வரைக்கும் இங்கே நான் தான் பார்த்துக்கணும், பேக்கப் டீம் வரனாலும் அந்த 12 த்ரோன் மெம்பர்ஸ் அவங்களால மட்டும்தான் இப்போதைக்கு இந்த இடத்த ஒரு சமாளிக்க முடியும், அந்த கிராக்கனை அழிக்க முடியும், அதனால இப்போ எனக்கு வேற வழியே கிடையாது, என் ஃபேமிலியை காப்பாற்ற நானே தான் களத்தில் இறங்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிவு பண்றான். நம்ம ஹீரோ முடிவு பண்ண உடனே தான் மேலே மாட்டிட்டு இருந்த அந்த ஒரு பேக்கை கழட்டி கிடச்சிட்டு தன்னோட பாக்கெட்லயும் பேக்லயும் இருந்த கத்தியும் கத்திரிக்கோலையும் எடுக்கிறாரு. ஸோ இந்த ஒரு டைம்ல இதை எடுத்த உடனே நம்ம ஹீரோட அக்கா வந்து பார்த்துருப்பாங்களா, எதுக்கு இந்த மாதிரி கத்திலாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அம்மா கேட்க நம்ம ஹீரோ வந்து சொல்றான், நீங்க இங்க பாருங்க அப்பா அம்மா, நான் சொல்றது அமைதியே கேளுங்க, இந்த இடத்த விட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது, இந்த இடத்துல நான் பண்ணணும்னு எனக்கு தெரியும், அங்க இருக்க மாஸ்டர்ஸை நான் சமாளிச்சிடணும். ஹீரோட அப்பா பாக்குறாரு, இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது, நீ சின்ன பையன் சொன்ன. ஹீரோ இல்ல எனக்கு தெரியும், நீங்க அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். சப்போஸ் இந்த இடத்துல நான் இல்லாம ஏதாவது ஒரு மாஸ்டர் வந்துச்சுன்னா அதை நம்ம அக்கா பார்த்துப்பா, ஏன்னா அக்காவுக்கும் மானாவை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்ல, இதை கேட்ட அக்காவும் நான் எப்படி பண்றதுன்னு சொல்லி ஒரு மாதிரி பாக்குறா. ஸோ நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம ஃபேமிலி நீங்க இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அங்க சண்டை போறதுக்காக போறான். இந்த மாதிரி நம்ம ஹீரோ கிளம்பின உடனே இந்த ஒரு சாப்டரோட சாப்டர் 6 வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு மான்வா வந்து தொட்டோம், ஒரே ஒரு எபிசோட் வந்து போட்டேன், பட் அந்த அளவுக்கு வியூஸ் போல கிட்டத்தட்ட வெறும் 25 வியூஸ் தான். ஸோ அது வந்து மனவர்த்தம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அந்த கதையெல்லாம் படிச்சு பார்க்கும்போது நல்லா தான் இருந்தாலுமே வியூஸ் போகிற அளவுக்கு அந்த ஒரு கதை இல்லை. ஸோ நம்ம சேனலில் ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர்லாம் இருந்து அப்படியே இருந்தாங்கன்னா நம்ம அந்த அனிமே வந்து போட்டுருக்கலாம். பட் இப்போ நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இல்லைன்றதுனால நம்ம வந்து திரும்ப இது பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு மான்வாவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ நான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறேன் ப்ரோ. இப்போ தான் இந்த 30 மினிட்ஸ் வீடியோ வந்து நான் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். இந்த 4-5 சாப்டரையும் நான் பார்த்து முடிச்சிட்டேன். அடுத்த சாப்டர் வேணா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் கூடி சீக்கிரமே அடுத்த சாப்டர் வந்து போட ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வச்சுருங்க. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுத்தீங்கன்னா தான் நான் மேலும் வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முடியும்.